ॐ वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुं मूकं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे பரமானந்தமாதவம். சம்சார சக்கரம் இன்னும் எவ்வாறெல்லாம் சுழல்கிறது என்பதை 15வது ஸ்லோகத்தில் சொன்ன வண்ணம் செய்த பெருமாள் சொல்லுகின்றார். கர்ம பிரம்மோத்பவம் வித்தி பிரம்மாட்சர சமுத்பவம் தஸ்மாத் சர்வகதம் பிரம்ம நித்யம் யஜ்ஞே பிரதிஷ்டிதம். கர்மங்களின் தொகுப்பு பிரம்மோத்பவம் வேதத்தில் உண்டாவது. பிரம்ம வேதம் அட்சர சமுத்பவம் அழிவற்ற பரமாத்மாவிடம் தோன்றியது. வித்தி என்பதை அறிந்து கொள். தஸ்மாத் ஆகவே சர்வகதம் எங்கும் நிறைந்த பிரம்ம அழிவற்ற பரபிரம்ம பரமாத்மா யஜ்ஞே வேள்வியில் பிரதிஷ்டிதம் நிலை பெற்றிருக்கிறார். இங்கு பிரம்ம என்ற சொல்லுக்கு பொருள் என்ன என்று பார்க்க வேண்டும். கீதையில் பிரம்ம என்ற சொல் பரமாத்மா, பிரகிருதி, பிரம்மதேவன், வேதம், பிராமணன் என்று பல ஸ்லோகங்களில் பல பொருட்களில் கூறப்பட்டுள்ளன. இங்கு கர்மங்களின் உற்பத்தியை பற்றி சொல்லப்படுகிறது. விதிக்கப்பட்ட கடமைகளை பற்றி மனிதன் வேதத்திலிருந்தும் அதை ஒட்டிய சாஸ்திரங்களிலிருந்தும் தான் அறிந்து கொள்கிறான். ஆகவே இங்கு பிரம்ம என்ற சொல்லுக்கு வேதம் என்று பொருள் கொள்ள வேண்டும். பிரம்ம அட்சர சமுத்பவம் வேதங்கள் அட்சர பரபிரம்மத்திடமிருந்து உண்டாயின என்று கூறப்பட்டது. வேதங்கள் நித்தியமானவை, அபௌருஷேயம், யாராலும் உருவாக்கப்படாதது என்றெல்லாம் மகான்கள் மொழிந்துள்ளார்களே. இங்கு வேதங்கள் பரமாத்மாவிடமிருந்து உண்டாயின என்று கூறப்பட்டதே என்று ஐயம் எழுகிறது. படைப்பிற்கு முன் வேதம் இல்லை, பிறகு உண்டானது என்றெல்லாம் அர்த்தமில்லை. படைப்பின் ஆரம்பத்தின் போது பரமாத்மாவோடு கூட வேதமும் வெளிப்பட்டது. பிரளய காலத்தில் பரமாத்மாவுடமே அடங்கிவிடுகிறது. வேதம் மனித படைப்பு அல்ல என்பதை தெளிவுபடுத்த வேதங்கள் அட்சர பிரம்மத்திலிருந்து உண்டாயின என்று கூறப்பட்டது. சர்வகதம் பிரம்ம நித்தியம் யஜ்ஞே பிரதிஷ்டிதம் என்று கூறப்பட்டது. இந்த இடத்தில் பிரம்ம என்ற சொல் பரமாத்மாவை குறிக்கும். சர்வகதம் பிரம்ம அங்கிங்கெனாதபடி எங்கும் நீக்கமர நிறைந்த பரமாத்மா அனைத்திற்கும் ஆதாரமாக விளங்குகிறார். வேள்வி முறைகளை தொகுத்துரைக்கும் வேதம் பகவானின் வாக்காகும். தஸ்ய வாக் விவ்ரதாஷ வேதாக என்று உபனிஷத் உரைக்கிறது. பரமாத்மாவின் வாக்கு வேதங்களாக வெளிப்பட்டன. வேதத்தில் சொல்லப்பட்ட முறைப்படி செய்யப்படுகின்ற வேள்வியில் எல்லா வேள்விகளுக்கும் தலைவனான யஜ்ஞ நாராயணன் என்னும் எங்கும் நிறைந்த பரமாத்மா எப்பொழுதும் விளங்குகிறார். யஜ்ஞோவை விஷ்ணுகு, யஜ்ஞமே விஷ்ணு ஸ்வரூபமாகும். ஆகவே ஒவ்வொரு மனிதனும் பகவானை அடைய பகவானுடைய ஆணைப்படி தன்னுடைய கடமைகளை ஆற்ற வேண்டும். கர்ம பிரம்மோத்பவம் வித்தி பிரம்மாட்சர சமுத்பவம் தஸ்மாத் சர்வகதம் பிரம்ம நித்யம் யஜ்ஞே பிரதிஷ்டிதம். படைப்பு சக்கரத்தின் நியதி வேள்வியில் நிலை பெற்றிருக்கிறது. பரமாத்மாவோ வேள்வியில் நிலை பெற்றிருக்கிறார் என்று சொல்லி ஒவ்வொருவரும் வேள்வி என்ற சொதர்மத்தை கடைபிடிக்க வேண்டிய அவசியத்தை விளக்கி படைப்பு சக்கரத்திற்கு அனுகூலமாக நடக்காதவன் நிந்தைக்குரியவன் என்பதை 16வது ஸ்லோகத்தில் நவநீத கிருஷ்ணன் நவிலுகின்றார். ஏவம் பிரவர்த்திதம் சக்கரம் நானுவர்த்தயதீஹயः அகாயோரிந்திரியா ராமः மோகம் பார்த்த சஜீவதி. ஹே பார்த்த, எவன் ஒருவன் இக இவ்வுலகில் ஏவம் இவ்வாறு பிரவர்த்திதம் சக்கரம் பரம்பரையாக தொடங்கி வைக்கப்பட்ட படைப்பு சக்கரத்துக்கு அனுகூலமாக ந அனுவர்த்தயதி பின்பற்றி நடக்கவில்லையோ, இந்திரியாராமக புலன்கள் மூலம் போகங்களில் இன்புற்றிருக்கின்ற சக அகாயுகு
அந்த பாவ வாழ்க்கை உடையவன் மோகம் வீணாக ஜீவதி வாழ்கிறான். ஏவம் பிரவர்த்திதம் சக்கரம் என்று கூறப்பட்டது. சிருஷ்டி சக்கரத்தை வடிவழகிய நம்பி வர்ணித்தார். மனிதன் செய்கின்ற சாஸ்திர முறைப்படியான செயல்களால் வேள்வி உண்டாகிறது. வேள்வியிலிருந்து மழை, மழையிலிருந்து அன்னம், அன்னத்திலிருந்து உயிரினங்கள், மனிதன் செய்யும் செயல்களால் வேள்வி, வேள்வியிலிருந்து மழை என்று படைப்பு தொடர்ச்சி என்றுமே சக்கரமாக சுழன்று வருகிறது. இதை குறிப்பதற்காக ஏவம் பிரவர்த்திதம் சக்கரம் என்று சொல்லப்பட்டது. தத்தம் வருணம், ஆசிரமம், இயல்பு, சூழ்நிலை இவற்றிற்கு ஏற்றவாறு தன்னுடைய சுதர்மப்படி தன்னுடைய கடமையை கவனமாக செய்வது அந்த சிருஷ்டி சக்கரத்தை பின்பற்றுவதாகும். இந்திரியாராமக என்பவன் யார்? தன்னுடைய கடமையை மறந்து போகங்களில் பற்றுதலுடன் எப்பொழுதும் புலன்களின் மூலம் போகங்களை சுவைப்பவன். மேலும் எவ்விதத்திலாவது போகங்களை பெற்று புலன்களை திருப்தி செய்வதையே லட்சியமாக கொண்டவன். இப்படிப்பட்டவன் இந்திரியாராமகா என்று அழைக்கப்படுகிறான். அகாயு என்பவன் யார்? தன் கடமையை துறந்த மனிதன் போகங்களில் உள்ள ஆசையினால் மனம் போனபடி நடந்து கொள்கிறான். தன் சுயநலத்திற்காகவே சிந்திக்கின்ற அவன் தன் செயல்களால் பிறர்க்கு ஏற்படும் நன்மை தீமைகளை பொருட்படுத்துவதில்லை. தன்னலம் நிறைவேறுவதற்காக வாழ்க்கை முழுவதும் அதர்ம வழியில் பொருளை ஈட்டுகிறான். பல்வேறு அதர்ம செயல்களையும் செய்கிறான். அதனால் அவனுடைய ஆயுளே பாவம் நிறைந்ததாகிறது. அவன் அகாயுகு என்று கூறப்படுகிறான். மோகம் ஜீவதி என்று கூறப்பட்டது. எல்லா உயிரினங்களும் சுகமாக இருக்க வேண்டும் என்பதற்காக தன்னுடைய கடமைகளை செய்து பரமாத்மாவை அடைவது என்ற உயர்ந்த லட்சியத்தை உணராமல் தன்னுடைய விலைமதிப்பற்ற அருமையான மனித வாழ்க்கையை விஷய போகங்களில் ஈடுபட்டு வீணாக இழக்கிறான். அதனால் மோகம் ச ஜீவதி, அவன் வாழ்வது வீண் என்று குடலழகர் கூறுகின்றார். ஏவம் பிரவர்த்திதம் சக்கரம் நானுவர்த்தயதீஹயः அகாயோரிந்திரியாராமः மோகம் பார்த்த ச ஜீவதி. பரமாத்மாவை அடைந்துவிட்ட ஞானியை தவிர மற்ற எல்லா மனிதர்களுக்கும் படைப்பு சக்கரத்தை அனுசரித்து தத்தம் கடமைகளை செவ்வனே செய்ய வேண்டும் என்று விளக்கிய பின் ஞானிக்கு கடமைகள் எதுவுமில்லை என்று ஞானியின் சிறப்பை 17வது ஸ்லோகத்தில் ஞானமூர்த்தி அருளுகின்றார். யஸ்த்வாத்மரதிரேவ ஸ்யாத் ஆத்ம திருப்தஸ்ய மானவஹ ஆத்மன் ஏவ ச சந்துஷ்டஹ தஸ்ய காரியம் ந வித்யதே. ஏக மானவஹ, எந்த மனிதன் ஆத்மரதிகி ஏவ, ஆத்மாவிலேயே இன்புற்றிருப்பவனாகவும் ச, மேலும் ஆத்ம திருப்தஹ ச, ஆத்மாவிலேயே திருப்தி அடைந்தவனாகவும் ஆத்மனி ஏவ, ஆத்மாவிலேயே சந்துஷ்டக மகிழ்பவனாகவும் சியாத் இருக்கிறானோ தஸ்ய, அவனுக்கு காரியம் செய்ய வேண்டிய செயல் எதுவும் ந வித்யதே இல்லை. கர்மயோகத்தை கடைபிடிக்க வேண்டும், சம்சார சக்கரம் சுழல உன் கடமைகளை செய்ய வேண்டும் என்று இதுவரை தொடர்ச்சியாக பல ஸ்லோகங்களில் கூறிய கருடக் கொடியோன் ந தஸ்ய காரியம் வித்யதே என்று அவனுக்கு கடமைகள் எதையும் செய்ய வேண்டியதில்லை என்று கூறுகிறார். யாருக்கு கடமை இல்லை? ஞானிக்கு கடமைகள் செய்ய தேவையில்லை. ஆத்ம தத்துவத்தை உணர்ந்த ஞானிக்கு செய்ய வேண்டிய சாதனங்களோ அடைய வேண்டுவதோ எதுவுமே இல்லை. ஞானி ஆத்ம ரதிகனாக, ஆத்ம திருப்தனாக, ஆத்மாவிலேயே சந்துஷ்டனாக விளங்குகின்றார். தாரகம், போஷகம், போக்யம் என்று 3 மொழியப்படுகிறது. எது இருந்தால்தான் உயிர் வாழ முடியுமோ அது தாரகம் எனப்படும். எது இருந்தால்தான் வளர முடியுமோ அது போஷகம் எனப்படும். எது இருந்தால் வாழ்க்கையை அனுபவிக்க முடியுமோ அது போக்கியம் எனப்படும். தண்ணீர் அருந்தினால்தான் உயிர் வாழ முடியும் என்பதால் அது தாரகம் எனப்படுகிறது. பொதுவாக சிலர் சப்தாதி விஷயங்கள் அனுபவிக்காவிடால் உயிர் வாழ முடியாது என்று எண்ணுகிறார்கள். அவர்களுக்கு சப்தாதி விஷயங்கள் தான் தாரகமாக இருக்கிறது. அன்னம் தான் உடலை போஷிக்கிறது. எனவே அன்னம் போஷகம். வெற்றிலை உண்பது, சந்தனம் பூசுவது, வெயில் காலத்தில் ஏர் கண்டிஷன் அறையில் இருப்பது போன்றவையெல்லாம்
வாழ்க்கையை அனுபவிக்கின்ற போக்கியமாகும். உண்ணும் சோறு, பருகும் நீர், தின்னும் வெற்றிலை எல்லாம் கண்ணன் என்று நம்மாழ்வார் அனுபவித்தார். அவ்வாறே ஞானியும் அனைத்தையும் அனுபவிக்கிறார். ஆத்மரதிகி. ஆத்ம தத்துவத்தை உணர்ந்த ஞானிக்கு காணப்படுகின்ற அகில பிரபஞ்சமும் கனவில் கண்ட காட்சி போல பொய்யாக தோற்றும். புலன்களின் போகங்களை ஞானி விரும்புவதில்லை. ஆகவே அவருக்கு உலகியல் பொருள் எதிலுமே சிறிதுகூட விருப்பமோ ஈடுபாடோ இருக்காது. ஆத்மஸ்வரூபத்தையே சதா சிந்தித்து கொண்டு ஆத்மாவிலே ஈடுபாடு கொண்டவர் ஆத்மரதிகி என்று கூறப்படுகிறார். ஆத்ம திருப்தக. சாதாரணமாக மனிதர்களுக்கு அன்னபானாதிகளில் திருப்தி ஏற்படுகிறது. ஆனால் விஷயங்களில் திருப்தி எப்போதும் ஏற்படுவதில்லை. ஆத்ம சாட்சாத்காரத்தை பெற்ற ஞானி பூர்ண காமனாக இருப்பதால் உலகியல் பொருள் ஒன்றும் அவருக்கு தேவையில்லை. பர்யாப்த காமஸ்ய கிருதாத்மனஸ்து இகைவ சர்வே பிரவிலியந்தி காமாக என்று முண்டகோபனிஷத்தில் மொழியப்பட்டுள்ளது. அவாப்த சமஸ்த காமனாக ஞானி விளங்குவதாலும் கிருதகிருத்தியனாக இருப்பதாலும் இப்பிறப்பிலேயே எல்லா ஆசைகளும் ஒடுங்கிவிடுகின்றன. ஆத்மஸ்வரூபத்திலேயே ஞானி நிலைத்து நின்று திருப்தி அடைகின்றார். ஆத்மனி சந்துஷ்டக. உலகத்தின் எந்த கவர்ச்சியும் ஞானியை தன்பால் ஈர்க்காது. எக்காரணம் கொண்டும் எது நேர்ந்தாலும் சிறிது கூட அவருக்கு வருத்தம் ஏற்படாது. உலகியல் பொருள் எதனுடனும் ஞானிக்கு சம்பந்தமே இருக்காது. இருமைகளெல்லாம் விலக்கிவிட்டு தம்முடைய ஆத்மஸ்வரூபத்திலேயே நிலைத்து இடைவிடாது மகிழ்ச்சியை அனுபவித்துக் கொண்டிருப்பார். ஆகையால் ஆத்மனி சந்துஷ்டக என்று கூறப்பட்டது. யஸ்த்வாத்மரதிரேவ ஸ்யாத் ஆத்ம திருப்தஸ்ச மானவஹ ஆத்மன் ஏவ ச சந்துஷ்டஹ தஸ்ய காரியம் ந வித்யதே.